இது வரைக்கும் நீங்கள் பேஸ்டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் ராஜேஷ், நீங்க பார்த்துட்டு பேஸ்டெக் தமிழ். இன்னைக்கு வீடியோல டூஜி ஸ்மார்ட் போன் கம்பெனி தயாரிப்புல வெளியே வந்திருக்க இன்னொரு அற்புதமான ஸ்மார்ட் போனை பத்தி தான் பார்க்க போறோம். அப்படி இதுல என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஸ்மார்ட் போன் சாஃப்ட்வேர்ல ஆகட்டும், கேமரா ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வருவாங்க. ஆனா இந்த ஸ்மார்ட் போன் எல்லாத்தோடையும் ஒரு தனித்துவமான ஸ்மார்ட் போனே சொல்லலாம். அப்படி இந்த ஸ்மார்ட் போன்ல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நைட் விஷன் கேமரா கொடுத்திருக்காங்க, வாக்கி டாக்கி ஆண்டனா கொடுத்திருக்காங்க, எக்ஸ்ட்ரா பவர் பேங்க் கொடுத்திருக்காங்க, ஒயர்ல சார்ஜ் ஏத்துற மாதிரி கிடையாது. இந்த போனோட பேக் சைடுல இந்த பேட்டரியை வந்து பேக் கேஸ் மாதிரி ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணாலே போதும், மேக்னெட்டிக் மூலம் அது ஈஸியா ஓட்டிக்கும். அது வந்து உங்களுக்கு 5000 AMH பவர் பேட்டரி கொடுத்திருக்காங்க. இது மாதிரி நிறைய அம்சங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டூஜியோட S90 இந்த ஸ்மார்ட் போன் தான் இப்போ இது லேட்டஸ்டா அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த வீடியோல இந்த ஸ்மார்ட் போனை பத்தி ஃபுல் விவரங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வீடியோல 3 ஸ்மார்ட் போனோட கிவ்அவே பத்தி நான் வீடியோட கடைசியில தெளிவா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்மார்ட் போனோட பில்ட் மற்றும் டிசைனை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த ஸ்மார்ட் போன ஹைட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 168.50 mm ஹைட்லயும் 80.7 mm வித்லயும் 14.10 mm திக்னஸ்லயும் கொடுத்திருக்காங்க. இந்த போனோட வெயிட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300 grams, கொஞ்சம் ஹெவியான ஸ்மார்ட் போனே சொல்லலாம். ஏன்னா இது ஒரு ரக்டு ஸ்மார்ட் போன், சாதா ஸ்மார்ட் போன் கிடையாது. இதோட பில்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியம் பில்டுனே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம டைட்டானியம் அலாய் பாடி கொடுத்திருக்காங்க. கார்னர்ல வந்து உங்களுக்கு ரப்பர் கோட்டிங் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சூப்பரான பெஸ்ட் ஸ்மார்ட் போனே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதுல வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் இருக்கு, டஸ்ட் ப்ரூஃப் இருக்கு, ஹீட் ப்ரூஃப் இருக்கு. இது மாதிரி எல்லா வகையான ப்ரொடெக்ட் பண்ண ஒரு ஸ்மார்ட் போன். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே கீழே விழுந்துருச்சோ தண்ணியில விழுந்துருச்சோ வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இந்த ஸ்மார்ட் போன்ல கிடையாது. அடுத்ததான் இந்த போனோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 6.18 inches FHD plus டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இதோட ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் 2246 into 1180 பிக்சல் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு நாட்ச் டிஸ்பிளே தான். இதோட டிஸ்பிளே வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 4 ப்ரொடக்ஷனும் கொடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லனே சொல்லலாம். அடுத்ததான் இதோட கேமரா வருவோம். இதோட பேக் சைடுல வந்து உங்களுக்கு 2 கேமரா கொடுத்திருக்காங்க. ரியர் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 கேமரா இருக்கு. ஒன்னு வந்து 16 மெகா பிக்சல், இன்னொன்னு வந்து 8 மெகா பிக்சல். ரெண்டுமே அப்பச்சர் f2.0 தான் கொடுத்திருக்காங்க. இதோட கேமரா பொறுத்த வரைக்கும் சாம்சங் AI டூயல் கேமரா கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எந்த போன்லயுமே கொடுக்காத அளவுக்கு உங்களுக்கு குவாட் ஃபிளாஷ் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கேமராக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு 4 ஃபிளாஷ் லைட் கொடுத்திருக்காங்க. இது மூலம் உங்களுக்கு ஒரு வீடியோ நைட் டைம்ல எடுத்தாலும் உங்களுக்கு சூப்பரான கிளாரிட்டில எடுக்க முடியும். கூடவே கேமரா கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. அது வந்து சோனி IMX134 சென்சார் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு 90 டிகிரி வைட் ஆங்கிள் கேமரானே சொல்லலாம். அடுத்தது இதோட வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் 30 ஃப்ரேம் ரேட்ல 1180 பிக்சல்ல ரெக்கார்ட் பண்ணவும் முடியும். அடுத்ததா சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம், இது வந்து Android 8.1 ஓரியோல ரன் ஆகுது. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா Helio P60 கொடுத்திருக்காங்க. கிராபிக்ஸை பொறுத்த வரைக்கும் Mali G72 GB கொடுத்திருக்காங்க. ஸ்டோரேஜ் ரேம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு 256GB வரைக்கும் மெமரி கார்டு போட்டுக்க முடியும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இந்த போன்ல வந்து உங்களுக்கு 5G சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட பேட்டரி வருவோம். இதோட பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக் பேட்டரியே சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5050, அதாவது 5050 மில்லியம் பேட்டரி கொடுத்திருக்காங்க. இந்த 5000 மில்லியம் பேட்டரியில வச்சு நம்ம எவ்வளவு நேரம் கால் பேசிக்க முடியும், அப்புறம் மாதிரி பாட்டு கேட்டுக்க முடியும், வீடியோ பார்த்துக்க முடியும், கேம் விளையாட முடியும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 675 மணி நேரம் இது ஸ்டாண்டர்டா ஆன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20 ஹவர் கால் பேசிக்க முடியும், 18 மணி நேரம் மூவி பார்த்துக்க முடியும், 10 மணி நேரம் கேம்ஸ் இந்த மாதிரி விளையாடிக்கலாம். இந்த 5050 மில்லியம் பேட்டரி வச்சு இது எல்லாமே உங்களால பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க.
இன்னொன்னு இந்த போன்ல வந்து உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த போன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு A to Z எல்லா சென்சாருமே இருக்குன்னே சொல்லலாம். என்ன சென்சார் கேக்குறீங்களோ அது எல்லாமே இதுல இருக்கு. ஹீட் சென்சாரா இருக்கட்டும், இந்த லைட் சென்சாரா இருக்கட்டும், சவுண்ட் சென்சார் இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட சென்சார் இதுல கொடுத்திருக்காங்க. கூடவே NFC சப்போர்ட்டும் இது இருக்கு. அது மூலம் நீங்க வந்து ஒரு கார்டு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்க போன் மூலமா ஈஸியாவே பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன் உங்களுக்கு 2 கலர் வேரியன்ட்ல வருது. ஒன்னு வந்து மினரல் பிளாக், இன்னொன்னு வந்து ஃபயர் ஆரஞ்சு. 2 கலர்ல கொடுக்குறாங்க. இந்த ஸ்மார்ட் போன் ஒரு ரகட் ஸ்மார்ட் போன்னால உங்களுக்கு எல்லா இடத்துக்குமே ஈஸியாவே கொண்டு போகலாம். இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் போனே சொல்லலாம். அது மட்டும் இல்ல நீங்க ட்ரக்கிங் போறதா இருக்கட்டும், ஒரு GPS நேவிகேஷன் கூட இந்த போன்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்ததான் இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ் கூறுவோம். இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஆக்சசரிஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிரைஸ் வந்து டிஃபர் ஆகும். கிட்டத்தட்ட ஸ்மார்ட் போன் மட்டும் வேணும்னா உங்களுக்கு $299 அப்படின்னு இருக்காங்க. அதாவது இந்திய மதிப்புப்படி 21,000 ரூபாய்க்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எல்லா ஆக்சசரிஸும் வேணும்னா கிட்டத்தட்ட $499 வரைக்கும் நீங்க தனியா பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு கூடவே வந்து பாத்தீங்கன்னா வயர்லெஸ் வாக்கி டாக்கி கொடுப்பாங்க. வயர்லெஸ் வாக்கி டாக்கி ஆண்டனா பிளஸ் வந்து பேக் கேஸ்லயே வந்து பேட்டரி இம்பிள்டா இருக்கிற மாதிரி ஒரு பேக் கேஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் நைட் விஷன் கேமராவும் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ராவா வந்து உங்களுக்கு கேமிங் பேடும் நீங்க இதுக்கு சேர்த்து அட்டாச் பண்ணிக்க முடியும். கேமிங் ஆகட்டும், ஒரு வீடியோ ஆகட்டும், மற்றபடி வாக்கி டாக்கி ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே கொடுத்துருக்கோம். ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் போன்னா 2019ல இந்த Doogee S90 தான் நான் கண்டிப்பாவே சொல்லுவேன். உங்களுக்கு இந்த போன் பிடிச்சிருக்கான்னு நீங்க கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம கிவ்அவே பத்தி பார்க்கலாம். இந்த தடவை வந்து Doogee ஸ்மார்ட் போன் கம்பெனி வந்து உங்களுக்கு 3 ஸ்மார்ட் போன், 1 இல்ல 2 இல்ல 3 ஸ்மார்ட் போன் கிவ்அவே தர போறோம்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னலாம் பாத்தீங்கன்னா Doogee S90 பிளஸ் Doogee Y7 பிளஸ் Doogee Y8 இந்த 3 ஸ்மார்ட் போன் வந்து உங்களுக்கு கிவ்அவே தர போறோம்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்றேன், நிறைய பேர் கேட்டாங்க உங்களுக்கு கிவ்அவே நீங்க எப்போ எனக்கு ஒரு ஸ்மார்ட் போன் தாங்க எனக்கு தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஸ்மார்ட் போன் கிவ்அவே நான் கொடுக்கல. இந்த ஸ்மார்ட் போன் வந்து இந்த ஸ்மார்ட் போன் கம்பெனியே தான் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இவங்க லான்ச் பண்ணும்போது ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் போனை வந்து ஒரு 10 பேருக்கோ இல்ல 5 பேருக்கோ வந்து இவங்க கிவ்அவே கொடுப்பாங்க. இந்த தடவை 3 ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த 3 ஸ்மார்ட் போனுமே அவங்க கிவ்அவே பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த Doogee S90, Y7, Y8 இந்த 3 மாடல். இந்த 3 கிவ்அவே லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க மறக்காம போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இந்த 3 கிவ்அவேல ஜெயிக்கிற ஒரு நபரா நீங்க கூட கண்டிப்பா இருக்கலாம். அதனால மறக்காம இந்த வீடியோல இருக்கிற லிங்கை செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய டெக்னாலஜி வீடியோ பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி.